நான் இது வரைக்கும் எந்த கிரெடிட் கார்டும் லோன்ஸோ அப்ளை பண்ணதும் கிடையாது, செக் பண்ணதும் கிடையாது. எந்த ஏஜென்ட்ஸ் கிட்டயும் என்னோட போன் நம்பர் பர்சனல் டீடைல்ஸோ ஷேர் பண்ணதும் கிடையாது. அப்படி இருந்தோம் டெய்லி கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, லோன் ஆஃபர்ஸ் இருக்குன்னு மெசேஜ் கால்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இதெல்லாம் எப்படிடா வருதுன்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன், இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுக்கெல்லாம் டீடைல்ஸ் வந்து நம்ம தான் ஷேர் பண்றோம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, உண்மைதான். நம்ம நிறைய மால்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போயிருப்போம். அங்க பில் பே பண்ணும்போது நம்ம மொபைல் நம்பர் கேட்பாங்க. நம்மளும் ஏன்னு கேட்கும்போது இந்த பில்ஸ் வந்து உங்களோட மெசேஜ்க்கோ இல்ல வாட்ஸ்அப்க்கோ வந்துரும்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணிருப்பீங்கன்னு தெரியல. நிறைய டைம் வந்து அந்த பில் நம்மளுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நம்ம பெருசாவே எடுத்துக்கிறது கிடையாது. இது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்க என்ன பண்றாங்கன்னா சில ரெஸ்டாரண்ட்ஸ், எல்லாத்தையும் சொல்ல வரல, சில பேர் என்ன பண்றாங்கன்னா நம்ம டேட்டாவை சில மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு வித்துறாங்க. அவங்க வந்து நம்மளுக்கு ப்ரமோஷன் கால்ஸ், ஸ்பாம் கால்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இதை பேஸ் பண்ணி தான் வந்து இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இத பத்தி புனே டிஸ்ட்ரிக்ட் சப்ளை ஆபீசர் தினேஷ் திவாரி கூட சொல்லிருக்காரு. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ்ல எல்லாம் வந்து உங்க நம்பரை ஷேர் பண்றது மேண்டேட்டரி கிடையாது சொல்லிருக்காங்க. சோ தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேர் பில்லுக்கு நம்பர் கொடுத்துட்டு அந்த பில் வரலன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.